அப்பதான் ஜெயம் கொடுக்க முடியும். அப்பதான் கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு கட்டளையிட முடியும். அப்பதான் ஜெயம் உங்க வாழ்க்கையில வரும். கடைசி வரைக்கும் விசுவாசத்துல நின்று நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின சொல்லி உறுதியா நின்றுதான் நீங்கள் சத்துருக்களை ஒவ்வொரு காரியத்திலும் ஜெயம் எடுத்து வெற்றியோடு கூட நம்ம வாழ முடியும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? இல்லைன்னு சொன்னா என்ன செய்ய முடியாது உங்களால. சத்துரு உங்களை என்ன பண்ணிடுவான்? தள்ளி விட்டுருவான். நம்ம இன்னும் அதை பார்த்து என்ன பண்றோம்? ஏன் இது நடக்குது? ஏன் இது வந்துச்சு? ஏன் இப்படி இருக்குது? இது எப்படி இந்த பிரச்சனை? ஏன் இது எப்படி பேஸ் பண்றது? இது எப்படி சரி பண்றது? இப்படியே உட்கார்ந்து அவிசுவாசத்தினால நீங்கள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்டு நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற வரைக்கும் ஜெயத்தை எடுக்க முடியாது. சோத்திரம். அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாச வீரன், யோசிக்கவே இல்லை பாருங்க. எழுந்தாரு, போனாரு, ஆண்டவர் கூட இருக்கிறார், கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் அப்படின்னு விசுவாசத்தோட போனாரு. சத்துருவின் மேல ஜெயம் எடுத்து வருகிறார். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இவர்கள் 2 பேரும் பாருங்க, இவ்வளோ பெரிய மாற்ற முடியாத சட்டத்தை மாற்றி, புரியுதுங்களா, மாற முடியாத காரியத்தை மாற்றி, அழிக்க முடியாத சத்துருவாகிய ஆமானை அழித்து அந்த இடத்தையே இவர்கள் ஆளுகை செய்கிறவர்களாக மாறி போனார்கள். அல்லேலூயா. ஆமா, எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆச்சு. கர்த்தர் அதை செய்ய வல்லவர். நீ உயர்த்தப்பட வேண்டிய இடத்தை, உன்னோட இடத்தை சத்துரு பிடிச்சு உட்கார்ந்துருப்பான். சொல்றது விளங்குதாங்க? அந்த அளவுக்கு நீங்க தேவனோடு ஒரு உறவும், அந்த அளவுக்கு ஒரு தெளிந்த புத்தியும் நமக்கு தேவை. அதனாலதான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருங்க? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த புத்தி நமக்கு வேணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில. தெளிவு இல்லாம பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. நம்ம ஏதோ சம்பந்தம் இல்லாம உளறிக்கிட்டு இருக்க கூடாது. அவிசுவாசமா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. எதையோன்னு குறை சொல்லிக்கிட்டு ஏதோன்னு உளறிக்கிட்டு இருக்கிற ஆட்களா இருக்கக்கூடாது. ஒரு தெளிவு வேணும். ஒரு 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 நமக்குள்ள ஒரு ஒரு அத்தாரிட்டியான ஒரு நல்ல தெளிவான, இப்ப பாருங்க, தாவீதுக்குள்ள நல்ல தெளிவு இருக்கு. அவன் ஆடு மேய்க்கிறவன் தான். ஏன்னா ஆவியானவர் அவனுக்குள்ள இருக்கிறார். சவுலுக்குள்ள ஏதாவது தெளிவு இருந்துச்சா? விளங்குதாங்க நான் சொல்றது? சவுலுக்குள்ள ஏதாவது தெளிவு இருந்துச்சான்னு கேட்கிறேன். தெளிவில்லை, எதுலையுமே தெளிவில்லை, எல்லாமே குழப்பிக்கிட்டே இருக்கிறான். நீங்க பாருங்க, ஆவியானவரோடு கூட இருந்தீங்கன்னா தான், தேவனோடு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிந்த புத்தி இருக்கும். சரியா நம்ம நிதானிக்க முடியும். எப்படி என்ன காரியங்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான முடிவு வரும். மாம்சீகத்துல சிந்திச்சு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அவிசுவாசம் தான் வரும். தப்பான காரியங்கள் தான் வரும். தவறிடுவோம். ஒரு தெளிவான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்பது ஒரு தெளிவான வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். இதெல்லாம் தான் நமக்கு விசுவாசத்தையே கொண்டு வரும். இல்லைன்னா உங்களுக்கு தெளிவே இல்லைன்னா விசுவாசிக்கிறேன்னா ஒரு தெளிவு இல்லாம நான் தடுமாறிடுவோம். நிக்க முடியாது, அங்க ஜெயம் எடுக்க முடியாது உங்களால. சொல்றது விளங்குதாங்க? தெளிவுனா என்ன? தேவனை பற்றி தெளிவான ஒரு அறிவு, சத்திய வசனங்களை பற்றி தெளிவான அறிவு, நம்மை பற்றி தெளிவான ஒரு அறிவு, எதிர்காலத்தை பற்றி எனக்கு ஒரு தெளிவான அறிவு. என்ன மாயே திறக்க மாட்டீங்களே? ரட்சிப்பை பற்றி தெளிவான ஒரு அறிவு, ஒரு நிச்சயம் நம்ம வாழ்க்கை ஒவ்வொன்றை குறித்து ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உலகத்தான போல ஒரு அறிவில்லாதவர்களாக, ஒரு தெளிவில்லாதவர்களாக நாம காணப்படக்கூடாது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆண்டவரே ஒரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, அஞ்ஞானிகள் உலகத்தார்கள் அதை தேடி அதை நாடி தேடுகிறார்கள், உங்களுக்கோ இன்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் அப்படின்றார். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு பிதா என்ன செய்திருக்கிறார்? இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறார். சோத்திரம். அப்ப ஆடு மேய்க்கிறவன் தான் இவன். ஒரு ராஜா. யாரு? சவுலு ஒரு ராஜாவா இருக்கிறான். தாவீது ஆடு மேய்க்கிறவனா இருக்கிறான். இப்ப சவுலுக்குள்ள விசுவாசம் இல்லாதனாலதான் அவன் பயந்து போய், கோலியாத்தை கண்டு பயந்து போய் நிக்கிறான். சொல்றது விளங்குதாங்க? இப்ப மொர்தெகாய் பாருங்க, விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு? சரண்டர் ஆயிட்டு இருப்பாருங்க அவனுக்கு, ஆமானுக்கு. ஐயா என்னய்யா, நான் சும்மா நீங்க வரும்போது மறந்து திரும்பி இப்படிலாம் பேசுறவங்களா இருக்கிறான்ல. சொல்றது விளங்குதாங்க? மாத்தி பேசுறவங்களா இருக்கிறாங்களா? இல்லையா, நீங்க வரும்போது கவனிக்காம போயிட்டேன், என்ன அதுக்காக கோச்சிட்டீங்களா? நீங்க போய் ராஜாட்ட ஏன் இதுக்காக இப்படிலாம் சட்டம் வாங்கினீங்க அப்படின்னு என்ன பண்ணிருப்பா? நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறேன்னா ரைட்டான் இருப்பான். சொல்றது விளங்குதாங்க? விசுவாசம் உள்ளவன் அவன்.
பிசாசுக்கு மண்டியிட விரும்பல. சொல்றது விளங்குதாங்க? பிசாசுக்கு நாம் ஒரு நாளும் மண்டியிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தவறான விஷயங்களுக்கு நம்ம மண்டியிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநீதிக்கு மண்டியிடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதுல வலிவி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. அதுல தடுமாற்றமான எண்ணங்கள் இருக்கக்கூடாது. தெளிவான எண்ணம் இருக்க வேண்டும், உறுதியான எண்ணம் இருக்க வேண்டும். ஆமா, இது சரியில்லைன்னா சரியில்லைதான், அப்படி நீங்க முடிவு எடுக்கணும். தேவனுடைய பார்வையில, தேவனுக்கு முன்பாக இது சரியில்லைன்னா சரியில்லைதான், அது சரினா சரிதான். சோத்திரம். சொல்றது விளங்குதாங்க? சரியில்லாததை சரின்னு சொல்லியும் சரியா இருக்கிறத சரியில்லைன்னு சொல்றதும் தேவனுடைய பார்வையில குற்றமா போயிடும். அப்படி நம்ம முடிவெடுக்க கூடாது. அப்படி நம்ம தீர்மானம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க? அப்பதான் உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும். அப்பதான் நீங்க அந்த தெளிவே நமக்கு கிடைக்கும். அப்பதான் நம்ம சத்துருவை ஜெயிக்க முடியும். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அப்போ தாவீது பாருங்க, அந்த விசுவாசத்தோடு கூட ஒரு தெளிவோடு கூட நிக்கிறாங்க. இவன் எப்படி தேவனுடைய நாமத்தை இவன் தூசிக்க முடியும்? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தை இவன் எப்படி தூசிக்கிறான்? இவன் அல்லேலூயா. எப்படி இவன் நிந்திக்கிறான்? இவன் அல்லேலூயா. விருத்த சேதனம் இல்லாதவன் இவன். அப்போ இஸ்ரவேலின் தேவன் பெரியவர்னு பார்க்கிறான். அவன் உயர்ந்தவரா, மகா உயர்ந்தவரா பார்க்கிறான். அவரை ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் என்ன செய்ய முடியாது? தூசிக்கிறது எப்படி? அவன் அவமானப்படுத்துகிறது எப்படி? முடியாது. என் தேவன் பெரியவர் தானே. என் தேவன் தம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவார்? விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அன்றைக்கு அவன் யுத்தத்துல போய் நிக்கிறான். இன்றைக்கு நம்ம விசுவாசத்துல நிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிற மாதிரி இடத்துல சத்துரு எவ்வளவு பெரிய வலிமை உள்ளவனாக எழும்பி நின்றாலும் சரிதான், நம்ம என்ன செய்யணும்? இல்லை, நம்ம தேவன் பெரியவர் தான். ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? எல்லாம் அவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்க பெரியவங்க, அவங்க பெரியவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. தேவனை நம்ம பெரியவர்களாய் பார்த்து தேவனுக்கு முன்பாக நாம் விசுவாசத்தோடு நிற்போம் என்றால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க.